எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனையை சிந்திப்போம். நீதிமொழி புஸ்தகம் 17வது அதிகாரம் 22வது வசனம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். ஆகவே இந்த நாளில் மனமகிழ்ச்சி என்னும் மருந்து, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் அப்படின்னா மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி அதுதான் ஔஷதம். ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவும் தண்ணியும் காற்றும் சூரிய வெளிச்சம் எப்படி நமக்கு அருமருந்தாக இருந்து நமக்கு சக்தியும் புத்தியும் கொடுக்குதோ, அதே போல் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மகிழ்ச்சியாய் மன மகிழ்ச்சியாய் சும்மா வாய்விட்டு சிரிக்கணும். இதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் எனக்கு கிடைத்தாயிற்று, நான் பெற்றுக்கொண்டேன் என்று மகிழ்ச்சியாய் மன மகிழ்ச்சியாய். வேதத்தில் பல இடத்துல பல வசனம், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இப்படி நிறைய வாக்கு தத்தங்கள். ஆகவே ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி என்னும் மருந்து, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு விருந்து. விருந்து எப்படி மகிழ்ச்சி தருமோ அதே போல் மன மகிழ்ச்சி பல புகழ்ச்சியை கொண்டு வரும். இன்றைக்கி பல நிகழ்ச்சி இருக்குது. எப்படியெல்லாம் நமக்கு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய பலவிதமான பட்டிமன்றங்கள், பலவிதமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. அதே போல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மன மகிழ்ச்சி என்னும் மருந்து. தேவன் தான் நமக்கு மருந்தாக இருக்கிறார். மன மகிழ்ச்சி எதெல்லாம் கிடைக்க வேண்டும், எனக்குரிய இப்போ ₹1,00,000 பணம் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமா, அது வந்த மாதிரி மகிழ்ச்சியாய் சிரிக்கணும், மன மகிழ்ச்சியாக இருக்கணும். இல்லாதவங்களை இருக்கிறத போல கருதுகிற தேவன், அந்த சிந்தை நமக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அருமருந்து, அதுதான் மன மகிழ்ச்சி. ஆகவே இன்றைக்கி இந்த வேத பகுதியை வாசித்து விசுவாசித்து நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். கவலை, துக்கம், பயம் இது எல்லாமே ஒரு வியாதி. அதே போல் மனமகிழ்ச்சி, சந்தோஷம், புகழ்ச்சி இது எல்லாமே தேவன் தந்த அருமருந்து. ஆகவே மனமகிழ்ச்சியாக இருந்து இந்த பூமி வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தையோடு சேர்ந்து மனமகிழ்ச்சி என்னும் அருமருந்து, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அந்த மனமகிழ்ச்சி தினந்தோறும் படித்து குடித்து வாழ்க்கையை மனமகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள தேவனுடைய ஆலோசனை கேட்டு தேவ ஆலோசனையை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு மனமகிழ்ச்சி என்னும் மருந்தாய், மனமகிழ்ச்சி மருந்தை தினந்தோறும் நாம் ருசித்து புசித்து இந்த உலக வாழ்க்கை ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. மகிழ்ச்சியாக இருக்க அதுக்கு பயிற்சி வேணும். தினந்தோறும் இன்றைக்கி உட்காந்து சிரித்தா யாரும் இவன் பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஹெட்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, பல காமெடி நிகழ்ச்சி இருக்குது. இதெல்லாம் உலகத்தை சார்ந்த மகிழ்ச்சி. ஆனால் தேவனுடைய வார்த்தையில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், தேவன் எனக்கு ஜீவனையும் பலனையும் தந்தார், அந்த எண்ணத்தோடு வார்த்தையோடு விசுவாசத்தோடு மன மகிழ்ச்சியாக இருப்போம். தேவனை சார்ந்து நித்திய வாழ்க்கையை நாம் சுதந்திரித்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.